இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம் வந்து கப்பிக்கிட்டிஸுக்கு. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சுவேலியில் இருக்குது. அச்சுவேலியில் வந்து கப்பிக்கிட்டிஸ் மொண்டசரி வந்து இருக்குது. அது இங்கிலீஷ் மீடியத்தில் ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் நடத்துகிறது. இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா 2025ஆம் ஆண்டுக்கான விளையாட்டு போட்டி இருக்குது. சரி வாங்க காணொலிகளை போகலாம். நாகராஜா மகேந்திர ராஜா பிரின்சிபல் அஜ்வேலி சென்ட்ரல் காலேஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நாகேஸ்வரி அவர்களையும் மங்கள விளக்கேற்ற நிகழ்விலே இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நிறைவாக
அவன் ஒத்துழைத்திருந்தடி பொருந்தாய்களை பூட்டியோ கடலின் பாச்சியன் நத்தனாவது நமச்சிவாயவே உழந்து ஓடாதவன் நிலவல்லாயவன் தேவனியன் சௌரியன் அம்பலம் தாடுவான் லட்சியம்படி வாட்டி வழங்க சம்பளம் நிகழ்த்த வருகின்றார் ஆர் ரக்ஷனிலா Directors, parents, teachers, and my dear friends. It is my pleasure to welcome to all you annual sports day of Happy Kids Sponsorship. Let us cheer them on and make this day memorable and joyful for all. Thank you. பிரமாணம் அளிக்கின்ற நிகழ்வு நடைபெறுகிறது. சொல்லுங்க சொல்லுங்க First again. And to be a good person on my teams. Remember to play for fun. Thank you. சிறார்களுடைய விளையாட்டுப் போட்டியை ஆரம்பித்து வைப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. ஆரம்பமாயிருக்கிறது. 50 மீட்டர் ஓட்டம் இந்நிகழ்வில் பங்கு பெற்றுகின்ற மாணவர்களை நிகழ்வு ஆரம்பிக்கும் இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
5+ ஏஜ் குரூப்புக்குரியது. பில்டிங் பிரமிட் 5+ வயது பிரிவுக்குரிய நிகழ்வு தொடர்ந்து ஆரம்பமாகி நடைபெறும். பில்டிங் பிரமிட் 5+ ஏஜ் குரூப்புக்குரிய நிகழ்வாக நடைபெறும். அந்த விளையாட்டுக்கான ஆயத்தங்களை இப்பொழுது ஆசிரியர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பில்டிங் பிரமிட் நிகழ்வுக்கு அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருக்கிற நிகழ்வு நடைபெற இருப்பது கனெக்டிங் கலர் கனெக்டிங் கலர் நிகழ்வு நடைபெறும். பில்டிங் பிரமிட் நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்றது விளையாட்டு. பில்டிங் பிரமிட் நிகழ்வு தற்போது ஆரம்பமாகியிருக்கிறது. கட்டிவிட்டு வேகமாக செல்கின்றார் அந்த வீரர். அடுத்ததாக ஈடுபட்டு இருக்கின்றது யாராக இருக்கும் இரண்டாவது விளையாட்டு வீரர் அங்கே சென்று கொண்டிருக்கின்றார். மூன்றாவதாக இருவருக்கு இடையிலே போட்டி. மூன்றாவது யாராக இருக்கும் பார்ப்போம். மூன்றாவது வெற்றியாளருக்கு இடையே கட போட்டி நிலவுகிறது. மூன்றாவது வெற்றியாளருக்கு வெற்றியை நோக்கி செல்கிறார். தற்பொழுது இருக்கின்ற விளையாட்டு நிகழ்வு கலெக்டிங் கலர் போர்ட்ஸ். அந்த விளையாட்டினை தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக அந்நிகழ்வை தொடர்ந்து அடுத்ததாக நடைபெற இருக்கின்ற நிகழ்வு போல் அண்ட் கப் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. 3+ வயது பிரிவுக்குரியது போல் அண்ட் கப்.
நடைபெற இருக்கின்றது. விளையாட்டாக கட்டப்பட்ட ரேஸ் 4+ வயது பிரிவு நிகழ்வு நடைபெறும். தற்பொழுது இடம்பெற்று முடிந்த விளையாட்டாக டிராகிங் கோல். அடுத்த நிகழ்வாக கட்டப்பட்ட ரேஸ் 4+ வயது பிரிவு நிகழ்வு இதனைத் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. நிகழ்விலே பங்கு பெற்றிருந்த மாணவர்களை நிகழ்வு நடைபெறும் இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து தற்பொழுது டிராகிங் கோல் 4+ நிகழ்வு நிறைவடைந்துள்ளது. தொடர்ந்து கட்டப்பட்ட ரேஸ் 4+ வயதுக்குரிய நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது.
கோ ஸ்கூல் 5+ வயது பிரிவுடைய நிகழ்வு தற்போது நிறைவுக்கு வந்திருக்கின்றது. தொடர்ந்து 3+ வயது பிரிவுடைய நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்பதாக இந்நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்பதாக நாம் அழைக்கும் நிகழ்வு நியர்போல் 4+ வயதுக்குரிய நியர்போல் நிகழ்வு தற்போது நடைபெற இருக்கிறது. ரோக்கிங் வியர் நிகழ்வு இப்பொழுது நடைபெற்று முடிந்தது. அடுத்த நிகழ்வாக இப்பொழுது இருப்பது போல் கலெக்டிங் 5+ வயதுக்குரிய நிகழ்வு தற்பொழுது நடைபெற இருக்கின்றது. போல் கலெக்டிங் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. போட்டியாளர்களை மைதானத்தினுடைய நடுப்பகுதிக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதன் வயதில் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. Come on.
நிறைவாக ஐஸ்கோன் கேம் 4+ வயது பிரிவக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இந்நிகழ்விலே பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்களை ஆரம்ப இடத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்நிகழ்வினை தொடர்ந்து இன்னும் சில விளையாட்டுகள் நடைபெற இருக்கின்றன. அத்துடன் வினோத உடை நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. வினோத உடை நிகழ்விலே பங்கு பெற்றுகின்ற மாணவர்களையும் நிகழ்விற்கு தயாராகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐஸ்கோன் கேம் நிகழ்வு நிறைவுக்கு வந்திருக்கின்றது. தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்று முடிந்த விளையாட்டாக ஐஸ்கோன் கேம். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது பீட்டிங் க்ளோப் என்னும் நிகழ்வு 5+ வயது பிரிவு
வந்தவுடன் உங்களுக்கு விருப்பமான கதிரைக்கு முன்னால் போய் நின்று கொண்டால் சரி. அதை நீங்க வெளியேறுவதை தீர்மானிப்பதை நான் இந்த 3 கதிரை ஏன் சுத்துங்க அப்படி பாட்டு நீங்க விருப்பமான உங்களுக்கு விரும்பிய நேரத்துக்கு முன்னால் விருப்பமான இடத்தில் நின்று கொள்ளுங்கள். பச்சை நிறத்தில் நிற்பவர்களை நாங்கள் எந்தவித விசாரின்றி இப்பொழுது கனடாவுக்கு அனுப்பி வைத்துள்ளோம். சிவப்பு நிறத்தவர்கள் மிக சீக்கிரமாக கனடாவை சென்றவே எங்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது ஏதாவது ஒரு நிறத்திலே தான் ஒருவர் நிற்க முடியும். ஒரு நேரத்தில் இந்த ஒருவர் பச்சை நிறத்தில் இருக்கின்றவர் இரண்டாவது இடத்தையும், சிவப்பு நிறத்தில் இருப்பவர் முதலாம் இடத்தையும் பெற்றுள்ளார். பெற்றோர்களுக்கான விளையாட்டு இப்பொழுது. அம்மாக்கள் அன்புடன் ஓடி வாருங்கள். பலூன் வைக்க போறோம். சரிதானே? மதுரை சிவங்கள் வந்து நீங்க வாங்கி கொடுக்குற பலூன் இப்ப நீங்க வந்து விளையாட போறீங்க. சோ எல்லாரும் நடுவு வாங்க, மைதானத்துக்கு நடுவு வாங்க. பலூன் பலூன் தருவோம், எல்லாருக்கும் பலூன் தருவோம். நீங்க வாங்க. அம்மாக்கள் குணமாக இருக்கிற அம்மாக்கள் பார்த்தீங்கன்னா சொன்ன ஆர்வமாக இருக்கிறாங்க. இவ்வளவு அம்மாக்களுக்கான விளையாட்டு ஆரம்பம். அம்மாக்கள் வட்டமா 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 பந்து யாருடைய கையில் இருக்கிறதோ அவர் உடனடியாக வெளியேற வேண்டும். சரி, ஓகே. போட்டி ஆரம்பிச்சிடலாமா? ரெடியா எல்லாரும்? ஓகே தம்பி, சோங்க போடுங்க. வந்து எரிய கூடாது. வந்து
பந்து பரிமாற்றம் இருக்கான ஒரு தூரம் வேணுமோ ரைட் Yes, pues, அடுத்த நிகழ்வு விளையாட்டாக வினோத உரை நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கின்றது. வினோத உரையிலே பங்கு பெற்றிருந்த போட்டியாளர்கள் மைதானத்தினுடைய நடுப்பகுதியிலே உங்களை வினோதங்களை காண்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அணிவகுப்பு வரிசையாக நிகழ்விலே பங்கு பெற்ற நறுமண என்பதை அதேபோல் அதாவது நூல்களை வகுப்புகள் அங்கே இடம்பெறுகின்றன. நூல்களை வகுப்புகளை நிர்ணயம் நீங்கள் அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகவே அந்த கேபிகேடிஸ் மொண்டசரி நூலாக நாங்கள் செய்கின்ற இன்னும் ஒரு செயற்பாடாக நூல்களை வகுப்புகளும் அங்கே நாங்கள் இடம்பெற்று செய்து கொண்டிருக்கின்றோம். ஏதாவது சொல்ல போகிறீர்கள்? வயல் தோண்ட எங்க தோண்ட போறீங்க? நீங்க எவ்வளவு காலம் விவசாயம் செய்யறீங்க? நிறைய காலம். ஓகே, வேற ஏதாவது சொல்ல இருக்கா? பாட்டு ஏதாவது பாட போறீங்களா விவசாயிகளை பற்றி? சரி, ஓகே. இவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த போட்டியாளரை அன்புடன் நினைக்கிறேன். மைக்கேல் ஜாக்சனா நீங்கள்? ஏன் நீங்க வந்திருக்கீங்க? டான்ஸ் ஆடுவீங்களா? பாட்டை போடுறோம் ஆடிங்களா? உங்களுக்கு என்ன இல்லையன்றீங்க? ஒரு பாட்டை போடுவோமா தம்பி? நீங்க என்ன சொல்ல போறீங்க? யாருன்னு அறிமுகப்படுத்த முடியுமா? ஏதாவது சொல்ல போறீங்களா? இந்த ஃபைல்ல என்ன இருக்கு? டீச்சரா நீங்க? டீச்சரா? ஓகே. பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல போறீங்க? கொண்டாடுறீங்களா ஸ்கூல்ல? ஓகே, சரியா. இதோடைய அடுத்த போட்டியாளரை உங்களுக்கு என்ன பேர்? எங்க இருந்து வாரீங்க? எங்க இருந்து வாரீங்க? ஆசாமி சாம்.
ஆசாமிஸ் எங்க நாங்கள் முறையில் இருந்தாங்க. ஆசாமிஸ் இப்ப என்ன செய்ய போறீங்க? எங்க வேலை செய்றீங்க? செம்மணியில் மண்ணில் மண்ணாகி போன மழலை நான். ஆம், தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரச்சனை உங்களுக்கு தெரிந்தது. அதனுடைய ஒரு ஸ்லோகத்தை இந்தியாவில் இருக்கிறார். வேறு ஏதாவது சொல்ல போறீங்களா? எங்க இருந்து வாரீங்க நீங்க? அம்மா தேடி வந்திருக்கிறீங்களா? எங்க அம்மா போயிட்டாங்க? தெரியாதா உங்களுக்கு? இது கையில என்ன பொம்மை இருக்கு? உங்களுடைய பொம்மையா? வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? சரி, ஓகே. விரைவாக வாங்க. எங்க இருந்து வாரீங்க? உங்களுக்கு என்ன பேர்? ஓகே, என்ன எங்க இருந்து வாரீங்க? யார் நீங்க? இதுல வச்சிருக்க என்ன பேர்? இதுல என்ன வருது? டாக்டரா? ஓகே. எந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்? வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? ஓகே, நன்றி. நீங்க வாங்க. அதான் வாங்க. சரி, நீங்க யாருன்னு சொல்ல? என்ன செய்ய போறீங்க? டான்ஸ் செய்ய போறீங்களா? கண் என்றால் எப்படியா? டான்ஸ் செய்ய போறீங்களா? அல்லது ஏதாவது பாட்டு பாடுவீங்களா? புல்லாங்குழல் வாசிக்க தெரியுமா? காட்டுங்க. பாட்டு ஒன்று போட்டு டான்ஸ் ஒன்று ஆடுவோமா? டான்ஸ் ஆடுவோமா? ஓம் தம்பி, ஓமா டான்ஸ் ஒன்று போடுவோம். பாட்டு போடுவோம், டக்குனு போடுவோம். தம்பி கண்ணம் பாட்டு ஒன்று போடுங்க. டான்ஸ் ஆடுவோம். செஞ்சாதான் பரிசு வருமா? ஓகே. அச்சுவேலி ஹாஸ்பிட்டல் இருந்து வாரீங்க. ஏன் இங்க வந்து நீங்கள்? மருந்து கொடுக்க வந்து நீங்கள். யாருக்கு மருந்து கொடுக்க போறீங்க நீங்க? டீச்சருக்கு. நிறைய டீச்சர் நினைக்கிறோம். எந்த டீச்சருக்கு நீங்க மருந்து கொடுக்க போறீங்க? சைலா டீச்சருக்கு மருந்து கொடுக்க போறீங்க. சரி, வேற சொல்ல போறீங்களா? இல்ல, சரி, ஓகே. நீங்க பாருங்க. எங்க இருந்து வரீங்க? புத்தூர் சுகாதார பணிமனையா? ஹாஸ்பிட்டல் இருந்து வரீங்களா? என்ன சொல்ல போறீங்க இங்க நிக்கிறதுக்கு? ஏதாவது தகவல் சொல்ல போறீங்களா? ஏன் நீங்க வந்த நீங்கள்? ஏன் நீங்க வந்த நீங்கள்?
மருந்து கொடுக்க வந்தீங்க. சரி, யாருக்கு மருந்து கொடுக்க போறீங்க நீங்க? சைலா டீச்சருக்கு மருந்து கொடுக்க போறீங்க. எல்லா டாக்டரும் அங்க புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. சைலா டீச்சர் மருந்து கொடுப்பாங்க. சரி, ஓகே. சரி, நீங்க ஒரு வைத்தியர் இப்பொழுது லேடி வைத்தியர் வந்திருக்கிறார். என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர்? அச்சுவேலி ஹாஸ்பிட்டல் எந்த வாரீங்க அல்லது வேற ஹாஸ்பிட்டல்? ஹாஸ்பிட்டல். நீங்க யாருக்கு வைத்தியம் செய்ய போறீங்க? இதுக்கு ஏதாவது இருக்கா அந்த பாக்ஸுக்கு? என்ன இது? ஊசியா? யாருக்கு போட போறீங்க? யாருக்கு? எந்த மிஸ்ஸுக்கு போட போறீங்க? ஊசி. சரி, வேற என்ன சொல்ல போறீங்க? சைலாமிஸ் போட போறியோ? சரி, வேற சொல்ல போறீங்களோ? சரி. மற்றொரு வைத்தியர் தான் வந்திருக்கிறார். சொல்லுங்க, என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர்? இளைஞர். எங்க இருந்து வரீங்க நீங்க? எங்க இருந்து வரீங்க? சித்த மருத்துவமா? சித்த மருத்துவம். சரி, ஓகே. சித்த மருத்துவ வைத்தியர். இங்க ஏன் வந்தீங்க? மருந்து கொடுக்க வந்திருக்கிறார். சித்த மருந்து மட்டும் என்ன? உங்களுக்கு என்ன மருந்து கொடுப்பீங்க நீங்க? கண்ணாடி கோலைகள்ல உங்களோட மருந்து என்னத்தோட சாப்பிடணும்? பால்ல குழச்சி சாப்பிடணும். சாப்பாடு தான் சாப்பிடுறோம். ரொட்டியில தொட்டி சாப்பிடணும். ரொட்டியில தொட்டி சாப்பிட. அப்படியா? சொல்லுங்க. சரி, நன்றி. அடுத்த மிகவும் வினோதமாக ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். பாப்பா கிட்ட வாங்க. பயப்படக்கூடாது. ஏன் பயப்படுவா? வாங்க. இங்க வாங்க. நீங்க யாரும் சொல்ல முடியுமா? என்ன இது? தேங்காய் பஞ்சு. சொல்ல போறீங்களா நீங்க? சொல்லி காட்டு. நீங்க வினோதமா வந்திருக்கிறார். ஏதாவது சொன்னா தான் நீங்க புள்ளி போடு. நீங்கள் எங்க வந்திருக்கீங்க? வெல்கம் ஸ்பீச் வந்தீங்களா? பேசி காட்டு. பேசி காட்டுங்க. நீங்க அழகான முறையிலே என்னவாக வந்திருக்கிறீங்க? கையில் ஒரு புத்தகத்தோட வந்திருக்கிறீங்க. என்ன புத்தகம் இது? என்ன புத்தகம் இது?
லோயர் படிக்க போறீங்களா? சரி. இப்போ படிச்சு கொண்டு இருக்கிறீங்களா இல்லை படிச்சு முடிச்சிருக்கீங்களா? முடிச்சிருக்கீங்களா? எந்த கோர்ட்டில் வேலை செய்றீங்க? யாழ் நீதிமன்றத்தில் லோயராக இருக்கிறாங்களா? ஓகே. வேற சொல்ல போறீங்களா உங்களுக்கு? வேற சொல்ல போறீங்களா ஏதாவது? வேற என்ன சொல்லலையா? சரி சொல்லுங்க. கண்ணன் இங்கே வந்திருக்கிறார் இந்த விளையாட்டு போட்டியை பார்ப்பார். ஏதாவது சொல்ல போறீங்களா கண்ணன்? நீங்க நீங்க அந்த ஏஎம்ஏ என்று சொல்லப்படுகிற அடிப்படையாக அதை கொண்டு உபகரணங்கள் மூலம் கற்றல் செயற்பாட்டை செய்கின்ற யாழ் மாவட்டத்திலே உள்ள முதன்மையான மொண்டசரிலே முதன்மையானது அச்சுவேலி கப்பெகிட்டிஸ் மொண்டசரி. அந்த வகையிலே அந்த கப்பெகிட்டிஸ் மொண்டசரி இன்றும் அன்றும் என்றும் சிறந்து விளங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது போல ஃபைன் ஆர்ட்ஸ் வகுப்புகளும் அங்கே நுண்கலை வகுப்புகளும் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிருதங்கம், தபேலா, கிட்டார், கீபோர்ட், புல்லாங்குழல் போன்ற பல வகுப்புகள் அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளையும் சிறந்த பண்பான ஒரு எதிர்கால சந்ததிக்கு நீங்கள் வித்திட இன்றைய உங்கள் பிள்ளை செல்வங்களை மாணவர்களை அந்த நுண்கலை வகுப்புகளில் ஈடுபடுத்தி உங்கள் பிள்ளைகளை நட்பிரதியாக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டே இந்த நேரத்தில் 2025ஆம் ஆண்டுக்குரிய கப்பெகிட்டிஸ் மொண்டசரியுடைய விளையாட்டு நிகழ்வுகளை நிறைவு கடத்திருக்கிறது. இப்பொழுது நாங்கள் பரிசுகள் வழங்குகின்ற நிறைவு கடத்து வந்திருக்கிறோம். ஆகவே இந்த பரிசல் வழங்குவதற்காக நாங்கள் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறோம். அந்த பெற்றோர்கள் மைதானத்தில் நடுப்பகுதிக்கு தயவு செய்து அந்த சைட்ல இருக்காம எல்லாரும் நடுவுக்கு வந்தாதான் எங்களுக்கு நிகழ்வினை நடத்துவதற்கு உதவியா இருக்கும் என்று சொன்னால் நேரம் போய் கொண்டிருக்குது, லைட் வந்து குறைந்து கொண்டிருக்குது. அந்த குறுகிய நேரத்துக்கு நாங்கள் பரிசுகளை அளித்து விட்டு நாங்கள் நிகழ்வுகளை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாட்டாம். எல்லாரும் நடுவுக்கு வந்திருந்தீங்கன்னா தான் எங்களுக்கு நிகழ்வுகளை வந்து சுலபமாக ஊடாக இந்த நிகழ்வுகளை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் என்பதை அறிய தருகிறோம். பிறவின் வியூ என்ற யூடியூப் தளத்தினூடாக சென்று உங்கள் மழலை செல்வனுடைய விளையாட்டுகளை நீங்கள் பார்த்து மழலாம் என்பதை இந்த நேரத்தில் அறிய தருகிறோம். கப்பெகிட்டிஸ் மொண்டசரியின் 2வது செகண்ட் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் மீட் சிறந்த முறையில் முடிவடைகின்றது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்த எமது சீஃப் கெஸ்ட் பிரதம விருந்தினர் இந்த பாடசாலை அச்சுவேலி சென்ட்ரல் காலேஜின் பிரின்சிபல் திரு மகேந்திரன் அவர்களுக்கும் எமது முன்னாள் அதிபர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் முன்னாள் ஆசிரியர் திரு சகலகலாநிதி சார் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் கோஆர்டினேட்டர் மிஸ் நாகேஸ்வரி அவர்களுக்கும் அவர்களை வரவேற்று அவர்கள் தங்களுடைய நேரத்தை எமக்காக செலவிட்டதற்கு மிக நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விற்கு இந்த பாடசாலையின் பிரின்சிபல் அவர் இந்த வருஷம் தான் இந்த பாடசாலையின் பிரின்சிபலாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அதற்கு முன்னமே அவருடன் நான் கடமையாற்றி இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவர் இந்த பாடசாலையில் சிறந்த ஒரு மாணவனாக முன்மாதிரியான மாணவனாக இருந்தவர். எனக்கு 1 இயர் சீனியரா இருந்தவர். நல்லொரு டிசிப்ளினான மாணவன், நல்லொரு கெட்டிக்கார மாஸ்டர், சயின்ஸ் படிப்பிப்பர். நாங்கள் ஒன்றாக வேலை செய்ய நல்ல ஃபன்னா, நல்ல பிள்ளைகளோட நல்ல ஸ்ட்ரிக்டான அதே நேரம் நல்லா படிப்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். அவர் இந்த பாடசாலையின் அதிபராக தெரிவு செய்யப்பட்டது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். என்னென்னு சொன்னா உமக்கு மிகவும் உதவி செய்தவர், நிறைய ஹெல்ப்புகள் எங்களுக்கு செய்திருக்கிறார். அந்த வகையில் அவர் தொடர்ந்தும் அவர்கிட்ட பணி தொடர வேணும். அவருக்கு எல்லோருடைய ஆதரவு கிடைக்க வேணும். அவர் எங்களுக்கு செய்யக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் எமது பாடசாலையின் சேவை எதிர்காலம் தூர நோக்கு கொண்டது. எமது பிள்ளைகளை தற்போதைய கல்வி திட்டம் வெளிநாட்டு கல்வி திட்ட முறைக்கு மாறிக்கொண்டு வருகிறது. அதாவது ரிசல்ட்ஸை அடிப்படையாக கொண்டு வேலை வாய்ப்புகள் என் வேலைக்கு வழங்கப்படாத நிலை உருவாகின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 40,000 50,000 யாழ்ப்பாணத்திலே
யாழ் மாவட்டத்திலே கிராஜுவேட் வெளியேறி இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பு இல்லாத. ஏனென்று சொன்னா ஏட்டுக்கல்வியை அடிப்படையாக கொண்ட கல்வி திட்டம். ஆனா இனிமேலைக்கு செயற்திட்டத்தை அடிப்படையாக கொண்ட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில் எமது எஜுகேஷன் ஃபார் லைஃப் அதான் எங்களோட மோட்டோ. அதாவது படிக்கிறத நாங்கள் அப்ளை பண்ணணும். அதை அடிப்படையாக கொண்டுதான் எமது ஹாப்பி கிட்ஸ் மொண்டசரியில நாங்கள் கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நான் ஒரு கிராஜுவேட். என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணி போட்டு நான் இங்க சேவையாற்றுவதற்கு காரணம் எமது மாணவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான கல்வியை கொடுக்க வேண்டும் என்றதற்காக பல இன்னல்கள் மத்தியிலும் இந்த பணியை தொடர்கின்றோம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த ஆசிரியர்கள் இந்த மாணவர்களோடு இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். இந்த ப்ரோக்ராம் எல்லாம் இந்த ப்ரோக்ராம் பழக்குவதற்கு இப்ப ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த மாணவர்கள் இவ்வளவு அங்கே ஓடுகிறார்கள், இங்கே ஓடுகிறார்கள். அப்ப அவர்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எமது ஆசிரியர்கள் மிகவும் திறம்பட சேவையாற்றுகிறார்கள். அவர்களுக்கு நான் உண்மையா மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நான் செய்ய நினைப்பதை அவர்கள் மூலம் நான் செய்விக்கின்றேன். மிகவும் திறமையாக இந்த மாணவர்களுக்கு அன்பாகவும் அதே நேரம் அறிவுத்திறன் உடையவர்களாக இந்த சமுதாயத்திற்கு ஏற்றவர்களாக உருவாக்குகிறார்கள். இன்றைய நிகழ்வில் வந்து உதவி புரிந்த பெற்றோர்கள் மற்ற மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் தொடர்ந்து எங்கள் சேவை தொடர்வதற்கும் இப்ப தனியே ஹாப்பி கிட்ஸ் மொண்டசரி மட்டுமில்லை, சிறுவர்களுக்கான கல்வி மட்டுமில்லை, மது நிறுவனத்தில் என்ன தேவையோ இப்ப எதிர்காலத்துல எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் கட்டாயம் பிள்ளைகளுக்கு தேவை. பிசிக்கல் எஜுகேஷன், அதாவது மாணவர்களுக்கு தனியே பாடத்தை மட்டுமில்லாமல் ஏனைய துறைகளில் நாங்கள் செஸ் இருக்குது, அதே மாதிரி வயலின், மியூசிக், கிட்டார், ஃப்ளூட் அப்படியான வாத்தியங்கள் உபகரணங்களை நாங்கள் அறிமுகப்படுத்தி அதுவும் செய்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா மாணவர்கள் பல்துறை தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துல போனா நான் இருப்பது ஒரு இடத்துல போனா அந்த ஒரு மாணவன் ஒரு திறமசாலியாக ஒரு ஹைலைட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்க வேணும். ஒன்றுமே தெரியாத ஆளாக அந்த இடத்துல இருக்கக்கூடாது. தன்னை ஸ்மார்ட்டான பர்சனாக காட்டிக்கொள்ள வேணும். அதற்கான தயார்படுத்தலைத்தான் நாங்கள் செய்கின்றோம். அது சேவை தொடர்ந்து இடம்பெறுவதற்கு பெற்றோர்கள் அனைவர்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. பொறுமையுடன் காத்திருந்து வளத்தை செய்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்றைய நிகழ்வுடைய பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற அச்சுவேலி மத்திய அதிபர் அவர்களுடைய பிரதம விருந்தினர் உரை நடைபெறும். எல்லாம் இறைவனை வேண்டி இன்றைய நிகழ்வினுடைய தலைவர் திருமதி நளினி அவர்களை மற்றும் விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருந்த அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய முன்னாள் பிரதி கல்வி பணிப்பாளரும் இப்பாடசாலையின் முன்னாள் அதிபருமான திரு வே பாலசுப்ரமணியம் அவர்களை, முன்னாள் இப்பாடசாலையின் ஆசிரியர் திரு சகநாசர் அவர்களை, திருமதி மிஸ் நாகேஸ்வரி அவர்களை மற்றும் பெற்றார்களே, பிள்ளைகளை அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். உண்மையில் நேரம் பொழுதுபட்டு கொண்டு போகுது. ஆனாலும் சிறு கருத்துக்களை ஆற்றிவிட்டு செல்லாமல் நினைக்கின்றேன். உண்மையில் திருமதி நளினி அவர்கள் மிகச் சிறப்பாக ஒரு தூர நோக்கோடு இந்த தன்னுடைய ஹாப்பி கிட்ஸ் மொண்டசரியை நடத்தி வருகின்ற. உண்மையில் இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது மிக சந்தோஷமாக இருக்கிறது. பிள்ளைகள் இந்த பிற்பகல் வேலைகளை மிக சிறப்பாக தங்களுடைய இயல்மையில் ஏற்ற வகையில் செயற்பட்டிருந்தார்கள். உண்மையில் இவைகளை வழி நடத்துவது மிக பாரிய சவாலானது. அது உங்கள் பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும். இங்குள்ள ஆசிரியர்கள் அவர்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற விதத்தில் செயற்பட வைத்து ஒரு ஆத்திகையை காட்டியிருந்தார்கள். அது தனிநபராகவும் கூட்டாகவும் செயல்படுறதாக இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இந்த பெற்றோர்கள் எல்லோரும் மிக ஆவலோட நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த முன்பள்ளிகளில் சேர்த்து கல்வி கற்பிக்கின்றீர்கள். ஆனாலும் உங்கள் எல்லோருக்கும்
அநேகமாக இருக்கிற ஒரு ஆசை, நாங்கள் விட்டதை எங்களை பிள்ளைகள் பிடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறோம். அப்படித்தான் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய நெப்பும் அப்படித்தான் இருப்பார்கள். தாங்கள் என்னவாக வர ஆசைப்பட்டார்களோ அதாக பிள்ளைகள் வர வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனாலும் அன்பான பெற்றோர்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது, இந்த பிள்ளைகளுக்கான வேலைகள் ஒன்றும் இன்னும் இந்த பூமியில இல்லை. இவர்களுடைய வேலைகள், இப்போ இருக்கிற வேலைகள் எல்லாம் இவர்கள் வேலை செய்ய வார நேரத்தில் இருக்காது, அநேகமாக இல்லாமல் போய்விடும். அப்போ என்னத்தை நோக்கி இந்த பிள்ளைகளை படிப்பிக்கிறேன்னு உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு வியப்பு இருக்கு. உண்மையிலே அது சிறப்பானதும் ஒரு கேட்க வேண்டிய கேள்வியும் தான். அதற்காக அந்த எதிர்காலத்தில் இவர்கள் தாங்கள் தாக்கு பிடிக்கக்கூடிய வகையில் இவர்களை தயார் செய்வதாக கல்வி இருக்கும். அந்த கல்விக்கான அடித்தளத்தை இந்த முன்பள்ளிகள் இட்டு தர வேணும். அந்த வகையில் அவர்கள் அதை சிறப்பாக நளினி அவர்கள் திட்டம் போட்டு செய்கின்றார். நாங்கள் செய்ய வேண்டியது, எங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் எந்த நிலைமைகள் வந்தாலும் அதற்கு ஏற்றவாறு தங்களை இசைஞ்சு கொடுத்து முன்னேறி போடுறதுக்கு ஏற்ற வகையிலான ஒரு கல்வி அவர்களுக்கு இருக்க வேண்டும். அதற்கு நல்ல தகமைகள், அந்த தகமைகள் உளன் சார்ந்த தகமைகளாக இருக்கலாம், திறன் சார்ந்த தகமைகளாக இருக்கலாம், அறிவு சார்ந்த தகமைகளாகவும் இருக்கலாம். ஆனால் அறிவுசார் தகமைகள் காலவதி ஆகினாலும் இந்த உளன் சார்ந்த தகமைகளும் திறன் சார்ந்த தகமைகளும் எப்போதும் நீடித்து நிலைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதனுடைய அடிப்படைகளாக இந்த முன்பள்ளிகளுடைய கல்வி அமைய வேண்டும். அதை இலக்காக கொண்டு இவர்கள் சிறப்பாக செயலாற்றி வருகிறார். உண்மையிலே அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். அந்த அவரோடு இணைந்து பணியாற்ற இந்த ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள். பெற்றோர்களாகிய உங்கள் பிள்ளைகளும் மிக சிறந்தவர்களாகவும் வல்லவர்களாகவும் எதிர்காலத்தில் சிறக்க உங்கள் இஷ்டம் போல அவர்கள் வளர என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இருக்கக்கூடிய முன்பள்ளி இணைப்பாளர் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். கேபிகிட்ஸின் செயற்பாட்டு மகளோ நிகழ்வை சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற மிஸ்ஸஸ் சிவகுமார் நாள் நிமிஷ் அவர்களை, மற்றும் இந்த நிகழ்வுக்கு பிரதிநிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அச்சுவேலி மத்திய பாடசாலை முதல்வர் அவர்களை, மற்றும் விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்ற ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளர் பாலா சார் மற்றும் சர்வான் சார் அவர்களை, சகலாவலை சார் அவர்களை, ஆசிரியர்களை, பெற்றோர்களை, மாணவ செல்வங்களை, இதுவரை சிறந்த முறையில் இந்த அறிவிப்பை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ஆயுமன்னன் மற்றும் மதன் சார் அவர்களை அனைவருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே இங்கே தலைமை உரையிலே நளினி மிஸ் கூறியது போல இந்த முன்பள்ளி மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்ற வகையிலே இந்த நவீனத்துவ முறையிலேயே கலை கலாச்சாரத்துக்கு ஏற்ற வகையில் இந்த கலை வாத்தியங்களை கூட அவர்கள் பயிலக்கூடிய வகையிலே இந்த கேபிகிட்ஸ் முன்வழியானது மிகவும் சிறந்த முறையில் முழந்து கொண்டிருக்கின்றது. இன்று கிட்டத்தட்ட 33 மாணவர்கள் இங்கே கல்வி கற்கின்றார்கள் என்றால் அந்த கல்வி கற்பித்தல் முறையில் இருக்கின்ற சிறப்பு என்றுதான் நினைக்க வேண்டும். நான் அங்கே மேற்பார்வைகள் செய்கின்ற போது இந்த மாணவர்கள் அனைவரும் அமைதியான முறையிலும் சிறப்பான ஒரு ஒழுங்கு டீசன்ட் டிசிப்ளினோட அந்த வகுப்பறையில் இருப்பதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவர்கள் அமைதியின் வடிவமாக இருந்தாலும் இன்று இந்த ஒரு இயற்கையின் சூழ்நிலை நல்ல அமைதியான சூழ்நிலையிலேயே தங்களுடைய செயல்படும் அவ்வளோ நிகழ்வை சிறப்பான முறையில் செய்திருக்கின்றார்கள். அதற்கு வழிபடுத்திய இந்த ஆசைகளை உண்மையில் நாங்கள் பாராட்ட வேண்டும். இன்றைய கால பிள்ளைகளை கட்டுப்படுத்துவது என்றது மிகவும் கஷ்டமான விடயம். அவ்வாறு இருக்கின்ற போதும் இந்த ஆசைகள அர்ப்பணிப்பு தாண்டதுக்கு காரணமாக இருக்கின்றது. அந்த வகையில் இங்கே நிறுவன ஆசிரியர், சகில ஆசிரியர் மற்றும் ரேணுகா ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர்களான காயத்ரி, டினோயா, சார்ஜா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, அன்பான பெற்றோர்களே, இங்கே பெரும்பாலான பெற்றோர்கள் நீங்கள் உத்தியோகத்தர்களாகவும் இருக்கின்றீர்கள். உண்மையில் உங்களை பொறுத்த மட்டும் நீங்களும் சமூகத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக இன்றைய நாளை நீங்கள் கழித்து கொண்டிருக்கின்றீர்கள். அது ஒரு மகிழ்வான விடியம். உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் இருக்கின்ற போது அவர்கள் மற்ற மகிழ்ச்சியாக இங்கே செய்யப்படுவதை காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் இந்த வினோதோடையை பார்க்கின்ற போது அனைவருமே அதற்கேற்ற வகையிலே இங்கே வேடம் முனைந்து வந்தார்கள். ஆனாலும் இந்த சிறுவர்கள் அந்த மழலை மாறாத மொழியிலேயே தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த விதம் வித்தியாசமாக இருந்தது. என மென்மேலும் பெற்றோர்களாக நீங்கள் அவர்களுக்கு உந்து சக்தியையும் பாராட்டுகளையும் வழங்கி அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் பெற்றோர்களாக இருந்து அவர்களை மொழிட வைக்க வேண்டிய பெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. ஆசிரியர்களை மட்டும் நம்பிராது நீங்கள் கொடுக்கின்ற தைரியம் தான் உங்களுடைய பிள்ளைகளை நிச்சயமாக அவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த கல்வி மான்களாக முன்னிட முடியும்.
இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் 2 அறிவிப்பாளர்களுமே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எவ்வாறு இந்த கவிநிலையாக கொண்டு சென்றார்களோ இந்த மைதான நிகழ்ச்சிகளை நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்கினீர்கள். அதே போல உங்களுடைய பிள்ளைகள் விளையாடுகின்ற போது நீங்களும் ஒரு கைதட்டி பாராட்டும் போது அவர்கள் தங்களை மெய் மறந்து செய்யக்கூடிய வகையிலே நிச்சயமாக அமையும். பாராட்டுக்கள் தான் ஒவ்வொருவரையும் வளர்க்க முடியும். அந்த வகையில் உண்மையில் நாங்கள் நயமிசை பாராட்டுகின்றோம். ஏனெனில் அவர் அந்த வெளி மாவட்டத்திலிருந்தே பல விடயங்களை எடுத்து வந்து இங்கே பிள்ளைகளுக்காக ஒரு கல்வி செயற்பாடுகளை செய்ய வேண்டும் ஒரு முன்மாதிரியாக விழுந்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய அச்சுவெளியிலே. அதை நேற்று நாங்கள் உண்மையில் கோப்பாய் கோட்டத்தின் சார்பில் நான் பெருமை அடைகின்றேன். அது மட்டுமல்ல, எங்களுடைய இங்கே விருந்தினர்களாக இருக்கின்றவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் பெருந்தன்மை வாய்ந்தவர்கள் எங்களுடைய அச்சுவெளி மத்திய கல்லூரி முதல்வர். எந்த ஒரு அச்சுவெளி நடைபெறும் முன்படிகளில் நிகழ்வுகளாக இருந்தாலும் அங்கே விருந்தினராக கலந்து சிறப்பிப்பது வளமை. அவர் தன்னுடைய உரையிலேயே இந்த மாணவர்களுக்கான பல விழுமிய கருத்துக்களை உரைத்துக் கொண்டிருக்கின்றார். அதுபோல எங்களுடைய ஓய்வு நிலை உதவி கல்விப்பணிப்பாளர் பாலாசர் இந்த காலப்பகுதியில் அவர்களுடைய அனுபவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறு அனுபவ ரீதியாக பிள்ளைகளுக்கு பல கருத்துக்களை வழங்கி கொண்டிருந்தார். உமேஸ்வர் இங்கே வந்து சந்தோஷப்பட்டார். நான் பெற்ற மரங்கள் எல்லாம் அழகாக இருக்கின்றன, பார்க்க நன்றாக இருக்கின்றது என்று. உண்மையில் நாங்கள் வாழ்ந்தோம் என்பது வரலாறு இல்லை, நாங்கள் வாழ்வில் எதை சாதித்தோம் என்பதுதான் வரலாறாக இருக்க முடியும். அந்த வகையில் உண்மையில் நான் எங்களுடைய சகல்நாள் இது சாருடன் நான் சோசியல் படித்தேன் என்று நான் சாரோட வந்து ஒரு கெஸ்டாக இருக்கும் போது எனக்கே ஒரு இதாக இருக்கு. ஆனாலும் சார் மகிழ்ச்சி அடைகிறார். என்னுடன் கற்றவர்கள் பெரிய பெரிய இதில் இருக்கின்றார்கள். அந்த பண்பு மாறவில்லை, இதுதான் முக்கியம். நான் இங்கே 22 வருடங்கள் இங்கே கல்வி கற்பித்தேன். கான்வென்ட்ல 11 வருடம் கல்வி கற்பித்தேன். என்ற கல்வியில் அனுபவத்திலே சார் இன்றைக்கு பகிர்ந்து கொண்டிருந்தார். உண்மையில் அன்றைய கல்விக்கு முந்தைய கல்விக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இதை நீங்கள் உணர்ந்து கொண்டு பெற்றவர்களாகிய நீங்களே, நான் நேரத்தை கருத்துக்கொண்டு விரிவுரை ஆற்ற டைம் காணாது. அந்த வகையில் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுகள் ஊட்டக்கூடிய சிந்தனைகளை வளர்க்கக்கூடிய நல்ல செயற்பாடுகளை ஊட்டக்கூடிய வகையில் அவர்களை நீங்கள் முன்மாதிரியாக விடுத வைக்க வேண்டும். உண்மையில் இந்த சிறுவ தினம் ஆசிரியர் தினத்தை சிறப்பான முறையிலே அனைவரும் கொண்டாடி இருக்கின்றார்கள். அதற்கு வாழ்த்துக்கள். இந்த ஆசிரியர் தின நாளிலேயே உண்மையில் நீங்கள் அந்த நலனிசையை மறக்கக்கூடாது. இங்கே கற்பிக்கின்ற ஆசிரியை மறக்காது உங்களுடைய சிறிய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த ஆசிரியர்கள் வேண்டும். வருடம் பெறும் அந்த ஆசிரியர் தினத்திலே அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை கூறக்கூடியவர்களாகவும் இவர்கள் எதிர்காலத்தில் பல துறை வித்தைகளாக விழுந்தால் இந்த ஆசிரியர்களை மறவாத ஒரு எண்ணத்துடன் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய பெற்றும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் சமூகத்துக்கு கொடுக்கும் செய்தி இதுவாகத்தான் இருக்கிறது. அதே கால அனுபவம் தான் நிறைய வாழ்க்கைக்கு, நிறைய திருப்பத்துக்கு நிறைய வழிவகுத்திருக்கின்றன. இன்றைய காலத்தில் நாங்கள் பிள்ளைகளை மாற்றுவதற்கு இந்த முன்பள்ளி பராயத்திலிருந்தே மாற்றுவமாக இருந்தால் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த தலைமுறையை உருவாக்க முடியும் என்று கூறிக்கொண்டு என்னையும் இந்த நிகழ்வுக்கு அழைத்தமையிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எனது பெயர் ஷாமினி திருவரங்கன். நான் பிசியோதெரபிஸ்டாக இருக்கிறேன். ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். எனது மகள் இங்கே 4+ படிக்கிறான், நேற்று ஆண்டு. நான் ஃபர்ஸ்ட் எங்கள் ஹஸ்பண்ட் எப்படி சொல்ல போனால் எங்கள் ஹஸ்பண்ட் ஃபாரின் இருக்கிறபடியா நான் இந்த பிள்ளைங்கன்னு போகிறவங்களுக்கு ஃபாரின் எஜுகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நர்சரி தான் படிப்பிக்கணும் மாதிரி ஜோதிச்சேன். அப்படி நான் தேடி பார்க்குறான் ஏஎம்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய மாதிரி இன்டர்நேஷனல் மொண்டசரி என்று சொல்லி ஹபிகுட்டிஸ் மொண்டசரி என்று கேள்விப்பட்டேன். அப்போ ஆரம்பத்தில் இந்த பிள்ளை இங்கே படிக்க போக பெருசாக அவாக்கு சின்ன பிள்ளைங்க தொடர்புகள் இல்லாதவரையா ஸ்பீக்கிங் அதுலெல்லாம் கொஞ்சம் டிலேயாக தான் இருந்தது. பட் இங்கே போனோன்னே இங்கிட்டே டீச்சிங் மெத்தட் ஒரு வித்தியாசம். ஃபாரின் எஜுகேஷன் எப்படி இருக்கிறோம், அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அவங்க இந்த பிரைன் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், சோசியலைசேஷன் அதிலெல்லாம் இம்பார்ட்டண்டாக மெயினாக டெவலப் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் போட்டோம்னா இப்போ மொண்டசரிக்கு ஃபர்ஸ்ட்டாக போனோம்னா அவங்களோட லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். அது அவங்களோட ஓன் லாங்குவேஜாகவும் இருக்கலாம், அதோட செகண்டரி லாங்குவேஜாகவும் இருக்கலாம். இவங்களோட ஓன் லாங்குவேஜ்லையும் டெவலப் ஆனது மட்டும் இல்லாமல் செகண்டரி லாங்குவேஜ் இங்கிலீஷ்லையும் டெவலப் பண்ணுறாங்க. அதோட அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் சின்ன பிள்ளைகளோட நல்ல அம்மா மாதிரி பார்த்துக்கொள்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிள்ளை அங்கே போய் சகிலா அம்மா, சகிலா டீச்சரை அம்மான்னு தான் கூப்பிட்டவா. அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக கொஞ்சம் விட்டுட்டு வந்தோடனே அவள் நல்லா கேர் எடுத்து அப்படி பார்த்துருவா. ஃபர்ஸ்ட் அழுது ஒன்றா போனவா. அப்புறம் அங்கே டீச்சர்ஸ் கொடுக்குற கேரை கொஞ்சம் பார்த்து நின்று செயற்படக்கூடிய மாதிரி இருக்கு. ஆரம்பத்தில் எங்கள் பிள்ளை ஃபுல்லாகவே என்னோட டிபெண்ட் பண்ணி தான் இருந்தது. இப்போ அங்கே போனாலும் இண்டிபெண்டாக செயற்படக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபாரினுக்கு போக நான் யோசித்தது என்னென்னா அங்கேயே சிஸ்டம் மாதிரி ஈக்குவலாக இங்கே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அத்தனை ஸ்கில்ஸும் இருக்கக்கூடியதா நான் ஹாப்பி மொண்டசரியை நினைக்கிறேன். ஸோ மற்ற பெற்றோர்ஸும் அதே மாதிரி பார்த்து திங்க் பண்ணுவாங்க நினைக்கிறேன்.
அது இந்த மாதிரி திங்கிங்கில் இருக்கிற பெற்றோரும் எங்கள் தங்கட பிள்ளைகளை இங்கே சேர்த்து படிப்புக்கிறான் எல்லாமே நான் நினைக்கிறேன். சந்தர்ப்பத்துக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.